தமிழ்நாடு சட்டசபைக்கு ஸ்கூல் பசங்க எவ்வளவு தேவலாம். மக்களோட பிரச்சனை டிஸ்கஸ் பண்றதை தாண்டி அங்க எல்லாமே நடக்குது. ரேஜ் பைட்டிங் நடக்குது, அவங்கள ஏத்தி விடுறது, இவங்களை ஏத்தி விடுறது, வார்த்தை போரு, ஃபேக் நரேட்டிவ், சுத்தி சுத்தி இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம் சொல்லிட்டாரு பரந்தூர்ல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லிட்டு, ஆப்போசிஷன் சைட்ல அது தப்புன்றாங்க, சில பேர் அதை கரெக்ட்ன்றாங்க. அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. ஆனா இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுல பெருசா பாதிக்கப்படுற விவசாய மக்கள், அவங்களோட நிலம்லாம் போகுது, வாட்டர் பாடிஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா சொல்லியிருக்காங்க. அந்த லேண்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா அங்க வேற இண்டஸ்ட்ரியல் ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நீங்க ரெண்டு விஷயத்த பார்க்கணும். அமைச்சர் நிர்மல்குமார் போன வாரம் ஒரு விஷயம் பண்ணாரு. கரூர் கம்பெனி ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணி ஃபுல்லா வேற பக்கம் திருப்பி விட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஜி ஸ்கொயர் மாப்பிளன்னு சொல்லி திருப்பி விட்டாரு. நினைச்ச மாதிரி அவங்களும் வந்து லாட்ரி மருமகன் சொல்லி திருப்பி விட இன்னைக்கும் பேச வேண்டியதை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அசம்பிளி நடத்துறது நம்மளோட டாக்ஸ் மணில தான். ஆனா அங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். முட்டு தான் கொடுக்க போறீங்க, உங்ககிட்ட பத்திலாம் பேசி வேஸ்ட். செகண்ட் திங் என்னன்னா, டிவிகேவோட மதுரை எம்எல்ஏ இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. டிஎம்கே சைட்ல இருந்து முஸ்லிம்ஸ் டெரரிஸ்ட்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு விஷயத்த 1997 நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உண்மையாவே டிஎம்கே வந்து அப்படிதான் பண்றாங்களா? திருப்பரங்குன்ற இஷ்யூன்னு ஒன்று நடந்தது. அப்போ டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுத்துச்சு, அப்போ அங்க இருக்க முஸ்லிம்களுக்காக டிஎம்கே என்ன பண்ணாங்கன்றத நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷமா டிஎம்கே கூட கூட்டணியில இருந்த முஸ்லீம் லீக் இப்பதான் டிவிகேவோட போயிருக்கு. இவர் சொல்ற மாதிரி டிஎம்கே முஸ்லீமுக்கு எதிராக இருந்ததுன்னா அவங்க கூட கூட்டணி இருந்திருப்பாங்க. இத்தனை வருஷம் என்ன சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு தெரிஞ்ச அவருக்கு அவரோட கட்சி தலைவர் நம்ம சிஎம் விஜய் அவர் நடிச்ச படங்கள்ல யாரை டெரரிஸ்டா காமிச்சாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நம்ம விஜயோட நடிச்ச படம் வேலாயுதம், பீஸ்ட், துப்பாக்கி, இப்ப லாஸ்டா வந்த ஜனநாயகன் வரைக்குமே யார ஒரு தீவிரவாதியா காமிச்சு நடிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியாதா ஒரு கம்யூனிட்டி நம்ம இப்படி டெரரிஸ்டா காமிச்சா அங்க என்ன நடக்கும், மக்களுக்கு மத்தியில என்ன மனநிலை வந்திருக்கும்னு? அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு சிஎம் எப்பயோ முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கான வேலையை தான் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு பேச தெரிஞ்ச இவங்களுக்கு இப்படி ஒரு படத்துல நம்ம இப்படி ஒரு கம்யூனிட்டியை டெரரிஸ்டா காமிச்சா மக்கள் மத்தியில என்ன நடக்கும், இவ்வளவு பிளைண்டா ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் வந்து முஸ்லிம்ஸ் எப்படி பாப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதா? நிஜமாவே கேள்வி எழுப்பணும். நீங்க யாரை எழுப்பணும்? சட்டசபையில நடக்கிறது, அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ பேசுறது, ஆப்போசிஷன் பார்ட்டி பேசுறது எல்லாமே பாலிடிக்ஸ். அவங்க மாறி மாறி விமர்சனம் வச்சுப்பாங்க, அது அவங்களே ரிட்டர்ன் வாபஸ் வாங்கிப்பாங்க, அவை குறிப்புல இருந்து நீக்குவாங்க, நீக்க மாட்டாங்க, இதெல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருக்கோம்ல ஜெனரல் ஆடியன்ஸ், நம்மளோட மனநிலை எப்படி போகுன்றது தான் இங்க பிரச்சனை. நிஜமாவே அவங்கள பிளைண்டா ஃபாலோ பண்ற ஒருத்தவன் நாளைக்கு என்ன மனநிலையில அவன் கூட இருக்கவனோட பழகுவான், என்ன மாதிரி குழப்பத்தை உருவாக்குறாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் காரரையும் சிஎம் விஜயே முஸ்லிம்ஸ்க்கு அகேன்ஸ்டா படம் எடுத்துருக்காரு. நீங்களாம் தான் கட்சி சேர்ந்துக்கணும். நீங்க யாரை பிளேம் பண்றீங்க? நிஜமாவே உங்களுக்கு அந்த கன்சர்ன் இருந்தா நீங்க யாரை கொஸ்டின் பண்ணணும்? எல்லாமே டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். இவங்க இப்படிலாம் பேசுறதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். 1 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல 3 சிலிண்டர் கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். தாய்மாமன் தங்கமவர் திட்டத்துக்கு ஒரு சர்டன் கம்பெனிக்கு மட்டும் டெண்டரை கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஆனா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்க கண்ணில் தான் இதே போட்டு மூடி வச்சிருக்கீங்களே.